வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று அவையில் பேச்சு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து தாவேகாவில் சேர்க்க சிலர் முயற்சி. துரை வைகோ எம்பி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர்கள் செயல்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா வலியுறுத்தல். தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிரத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் பல கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தனது சொந்த ஊரான பூனே மாவட்டம் பாராமதியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதற்காக இன்று காலை மும்பையில் இருந்து தனி விமானம் மூலம் அஜித் பவார் புறப்பட்டுள்ளார். பாராமதி விமான நிலையத்தில் அஜித் பவார் சென்ற விமானம் இன்று காலை 8:45 மணியளவில் தரையிறங்க முயற்சித்த போது நிலை தடுமாறி தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த அஜித் பவார் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் அஜித் பவார் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் கடின உழைப்பாளியாகவும் மராட்டிய மக்களுக்கு சேவை செய்வதில் முன்னணியில் இருந்த ஆளுமையாகவும் மதிக்கப்பட்ட அஜித் பவாரின் அகால மரணம் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். அதேபோல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மற்றும் இந்த கொடூரமான விபத்தில் உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தினருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13 வரையும், 2ஆம் கட்ட அமர்வு மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் செவ்வாய்க்கிழமை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2026 முதல் 27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி தொடங்கி வைத்தார். நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று குடியரசுத் தலைவர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டு வருவதாக துரை வைகோ எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவப்பூர் ரயில்வே கேட் மற்றும் கருவேப்பிளையான் ரயில்வே கேட் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகளுடன் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் முதற்கட்டமாக ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு தற்போது நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பலர் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்களுடைய ஆசை நிறைவேறாது என்று அவர் கூறியுள்ளார். பல பேர் எப்படியாவது கூட்டணி திமுக கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டு ஏதாவது அங்க சகோதரர் விஜய் கூட போவாங்களா, இல்ல ஏதாவது அங்க வேற அங்க போவாங்களான்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்தந்த காரணங்களுக்காண்டி சென்சார் போர்டுல சில பேர் அதிகாரிகள் இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். நீங்க இப்ப சில சமீப காலங்கள்ல சில வருடங்கள் சில படங்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பா வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சில ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தினால இந்து இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமான ஒரு பகை உருவாக்கி இருக்குது. இரு சமூகங்களோட ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி இருக்கு. அப்படி அந்த படங்கள்லாம் வெளியே அந்த படத்தை பார்த்து நம்முடைய சில
நம்மளோட பாஜகவை சார்ந்த சில அரசியல் கட்சி சில தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்க, ரிவ்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் காரணத்துக்காண்டி அவர் சகோதரர் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் இதை செஞ்சிருக்க நான் பாக்குறேன். சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தினார். இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் திரௌபதி முர்முவின் உரையுடன் தொடங்கியது. தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசிய திருச்சி சிவா, எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் அத்துமீறல் குறித்தும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி திட்டத்தை கொண்டு வந்ததையும் எதிர்த்து குரல் எழுப்பினார். இதையடுத்து சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் எனவும், அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திருச்சி சிவா வலியுறுத்தினார். தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக சார்பில் இன்று முதல் தீவிர பிரச்சாரம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்றவைகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார சுமைகளை விலக்கிச் சொல்லும் விழிப்புணர்வு பிரச்சார திட்டத்திற்கான முன்னெடுப்பும், அதனைத் தொடர்ந்து களப்பணிகளும் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இப்பணியை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரச்சாரத்தில் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கு பெறுமாறும் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பூரில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் இரவு நேரங்களில் புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தாராபுரம் சாலை சந்திராபுரம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் அவ்வழியாக வந்த சொகுசு காரை சோதனை செய்ததில் அதில் 400 கிலோ புகையிலை பொருட்களை கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து புகையிலை பொருட்களை கடத்தி வந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த தேபாரத் பேஷ்வால் மற்றும் மனோஜ்குமார் குரு ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 400 கிலோ புகையிலை பொருட்களையும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்ட அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அண்ணா திடலில் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட அவைத் தலைவர் சகாதேவன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, மாநில கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன், மாநில மகளிர் அணி அமைப்பாளர் மல்லிகா தயாளன், இளைஞர் அணி சேர்ந்த போராளி அருள் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இதனையடுத்து மொழிப்போர் தியாகி கீழப்பழுவூர் சின்னசாமியின் மகள் திராவிட செல்விக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். முன்னதாக மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இப்பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராமநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அதிரடியாக 2930 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இன்றும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. நகை பிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
அதன்படி சென்னையில் இன்று 22 காரட் தங்கம் விலை கிராமுக்கு 370 ரூபாய் உயர்ந்து 15,330 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,960 ரூபாய் உயர்ந்து 1,22,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கு நிகராக வெள்ளி விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் கிராமிற்கு 13 ரூபாய் உயர்ந்துள்ள வெள்ளியின் விலை 400 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 13,000 ரூபாய் உயர்ந்து 4 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஸ்காட்லாந்து நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட நெருப்பு திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஐரோப்பாவில் வாழ்ந்த வைக்கிங்ஸ் மக்களின் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருவிழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் 140ஆம் ஆண்டு லெர்விக் பகுதியில் நடைபெற்ற வைக்கிங் திருவிழாவில் அந்த பகுதியை சேர்ந்த பூர்வ குடிமக்கள் கையில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக சென்றனர். வைக்கிங் மக்கள் பயன்படுத்திய நீளமான கப்பல் போன்ற கட்டைகளை வைத்து உருவாக்கப்பட்டு அதனை தீப்பந்தம் ஏந்தியவர்கள் வட்டமிட்டனர். பின்னர் அந்த கப்பல் மீது தீப்பந்தங்கள் வீசப்பட்டன. இதைத் தொடர்ந்து வைக்கிங் பாரம்பரிய பாடலை அவர்கள் பாடினர். தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஆண்டு அக்டோபரில் உறுதிப்படுத்தப்பட்ட வர்த்தக கட்டமைப்பை தென்கொரிய நாடாளுமன்றம் இன்னும் அங்கீகரிக்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதில் தென்கொரியா தாமதப்படுத்தி வருவதால் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% முதல் 25% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல். குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. நாட்டில் பின்தங்கிய மக்களை முன்னேற்றுவதே அரசின் நோக்கம் என்று அவையில் பேச்சு. திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரித்து தாவேகாவில் சேர்க்க சிலர் முயற்சி. துரை வைகோ எம்பி குற்றச்சாட்டு. சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து ஆளுநர்கள் செயல்பட வேண்டும். நாடாளுமன்றத்தில் திருச்சி சிவா வலியுறுத்தல். தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.